ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னுடைய டெய்லி ரொட்டீன், நாங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் சாப்பிட்றோம், அப்புறம் ஹர்ஷகுட்டிக்கும் நான் என்ன ஃபுட்டு கொடுக்குறேன், அதோட நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு, அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். மார்னிங் இப்போலாம் வந்துட்டு ரித்வாக்கு லீவ்னால நான் மெதுவாக தான் எழுந்திருப்பேன். மோஸ்ட்லி எல்லாரும் சேர்ந்தே எழுந்திரிச்சிருவோம், இல்லாட்டி சில சமயம் நான் முன்னாடி எழுந்திருப்பேன். அந்த மாதிரி முன்னாடி எழுந்திரிச்சனால தான் இது. இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பொங்கல் சட்னி தான். மதியத்துக்கு வந்துட்டு முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்டு சாம்பார், ரசம், தயிர் வந்துட்டு காலையில் தான் பெற போடுறோம். ஏன்னா சம்மர் சீசனில் காலையில் பெற போட்டாலே மதியம் நல்லா பெறையாயிடுது, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா புளிக்காமல் மெயினாக. பொங்கலுக்கும் வந்துட்டு ஊற வச்சிடறேன், ஒரு ½ அன் ஹவர் ஊறிச்சுன்னா பொங்கல் வந்துட்டு நல்லாயிருக்கும். பொரியலுக்கு வந்துட்டு கீரை தான், சிகப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெயின் கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த பொரியல் தான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் கடகடன்னு நடக்கும் இந்த பசங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. பசங்க மட்டும் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா எந்த வேலையுமே ஓடாது. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்துட்டு ரசம் அண்ட் தயிர் கண்டிப்பாக இருக்கும், மற்ற இதெல்லாம் கூட சில நாள் மிஸ் ஆகலாம். அந்த மாதிரி பொங்கலுக்கும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஹர்ஷகுட்டிக்கு வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ராகி பால் கஞ்சி தான். இது தெரியாதவங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். ராகி வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு ஊற வச்சுக்கணும். நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு சொம்பு கிட்டேயே தண்ணி ஊற்றி ஒரு 3 டைமாக அரைச்சு அதுல இருந்து பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு துணி மாதிரி போட்டு வடிகட்டிக்கணும்ல, அந்த மாதிரி. அது அந்த தண்ணியை வந்து அடுப்புல போட்டு காய்ச்சணும். அது ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா காய்ச்சணும். இதுல நீங்க 1 இயருக்கு மேல தான் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேலையெல்லாம் நடுவில் செய்கிறப்ப அந்த ரசத்துக்கு தாளிச்சுடலான்னு பாத்திரத்தை வச்சுட்டு மறந்துட்டேன், அது நல்லா கறியிடுச்சு. அதுக்கப்புறம் வேற பாத்திரத்தில் வந்து ரசம் தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன். ஹர்ஷகுட்டி ரித்வா எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. அரௌண்ட் ஒரு 9 o'clock அந்த மாதிரி தான் எழுந்திரிக்கிறாங்க லீவ் நாள்னால. நானும் ஒரு 8க்கு எழுந்திரிப்பாங்க, அவ்வளோதான், ரொம்ப முன்னாடிலாம் இல்லை. இந்த காலையில் எழுந்திரிக்கிறது எனக்கு எழுந்திரிக்கணும்னு ரொம்ப ஆசை. நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். பட் வந்துட்டு நைட்டும் கொஞ்சம் சரியா தூங்க மாட்டோமா, அதனால சரி லீவு தானே போய் மெதுவாக எழுந்திரிச்சிக்கலாம்னு அப்படியே லேட்டா எழுந்திரிக்கிறது. ஸ்கூல் ஆரம்பிச்சாதான் ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் வரும்னு நினைக்கிறேன். ரித்வாக்கு வந்துட்டு இப்பதான் பல்லுலாம் ஒன்னா விழுந்துட்டு இருக்கு, அதான் வந்துட்டு காமிக்க சொன்னேன். அப்புறம் ஹர்ஷகுட்டிக்கு மெயினா எல்லாரும் ரிப்பீட்டடா கேட்கறது வந்துட்டு டே டைம்ல என்ன யூஸ் பண்றீங்க, டயப்பரா இல்ல லங்கோட்ஸ் அந்த மாதிரி. நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன், அவனுக்கு லங்கோட்ஸ் தான். டே டைம்ல டயப்பரே இல்லை, நைட்டு மட்டும்தான் டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டயப்பர் வந்துட்டு அவன் பிறந்ததுல இருந்தே, ஆனா நைட்டு வந்துட்டு டயப்பர் தான் யூஸ் பண்றேன். எனக்கு அவனுக்கு வந்துட்டு அந்த ரேஷஸ் எல்லாம் வந்தது இல்லை. அப்படி உங்க சப்போஸ் உங்க பேபிக்கு வந்துச்சுன்னா அதுக்குன்னே க்ரீம் கிடைக்கும், அந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு டைப்பர் போட்டு விட்டிங்கன்னா அந்த ரேஷஸ்லாம் அப்படியே வந்திருந்தாலும் அது வந்து குறைஞ்சிரும். ஏன்னா ரித்வாக்கு வந்து லைட்டாக இருந்துச்சு ரேஷஸ், இவனுக்கு வந்துட்டு அவ்வளவா இல்லை. ஹர்ஷகுட்டிக்கு வந்து இந்த ராகி மம்மு தான் கொடுக்குறேன். இவன் இப்போலாம் எப்படி சாப்பிட்றான்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாய் வந்துட்டு சாப்பிடுவான், பசி கொஞ்சம் அடங்கிட்டா போதும், அதுக்கப்புறம் சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். பாருங்களேன், இந்த சேர்லேருந்து அதை எடுத்து கடிக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இந்த வாயிலேயே வண்டி ஓட்டுறது, இப்படி தான் எச்சி துப்பி வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். வாயவே திறக்க மாட்டான், தண்ணி குடிக்கிறியான தண்ணிக்கு மட்டும் நல்லா வாயை திறப்பான். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கான். எனக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மனசு வராது, ஆனால் நான் விளையாட்டு காமிச்சு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வாய் வந்துட்டு ஊட்டி விடுவேன். பட் ரொம்ப போட்டு துணிக்கலாம் மாட்டேன், எனக்கும் அது ரொம்ப அவங்களுக்கு ஃபுட் மேலே ஒரு வெறுப்பு வந்துரும்னு தோணும். சரி கொஞ்சம் நேரம் போனால் அடுத்த மீல் வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்துட்டு விட்டுருவேன். நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு பொங்கல், மதியம் வச்ச சாம்பாரும் அப்போ ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரித்வாக்கு வந்துட்டு இந்த பொங்கல் கொஞ்சம் இறங்காது, கஷ்டப்பட்டு அப்படியே மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஹர்ஷகுட்டியோட தான் டைம், எல்லா வேலையுமே மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். அப்படி இன்னும் ஒரு வேலை என்ன பாக்கினா, இன்னைக்கு மாவு அரைக்கிறது இருந்துச்சு, அது வந்துட்டு அரைக்கணும். அப்புறம் வேலை செய்கிற எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற அக்கா வருவாங்க, ஒரு 10-11 அந்த ரேஞ்சில். அவங்க வந்தோடனே ஹர்ஷகுட்டி வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவான், அப்போ தான் அவனுக்கும் வந்துட்டு ஹாப்பி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்ஷகுட்டி 2 டைம் தான் தூங்குறான், காலையில் ஒரு டைம், அப்புறம் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ஒரு 2 hours கிட்ட தூங்குவான். அப்புறம் டேரெக்டாக நைட்டு தான் தூங்க வைக்கிறது. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ரொட்டீன் போயிட்டுருக்கு. மாவு அரைக்கிற வேலையும் இருந்துச்சு, அவனை தூங்க வச்சுட்டு நான் காலையிலே குளிச்சிட்டேன். ஹர்ஷகுட்டி நான்லாம் காலையிலே குளிச்சறது மட்டும் காலையிலே டான்னு குளிச்சிருவேன், இல்லாட்டி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஹர்ஷகுட்டிக்கு வந்துட்டு காலையில் இந்த லங்கோட்ஸ் மாதிரி கட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு துணியை வச்சுருப்பேன், பழைய நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ண பழைய காட்டன் சாரீலாம் இருக்கும்ல, அந்த துணியை தான் வச்சுருப்பேன். அதில் வந்துட்டு மாற்றிப்பேன் அப்பப்போ.
டே ஒரு யூரின் போனாலே மாற்றி தான் ஆகணும். அன்னைக்கு ஹர்ஷுக்குட்டிக்கு என்ன லஞ்ச் கொடுத்தேன்னா சாப்பாடு நம்ம ரைஸ்லேயே வைப்போம்ல, ரைஸ் கூட நான் பருப்பு ஏதாவது ஒரு காய் இல்லை கீரை அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அடிச்சு கொடுப்பேன். அதுவும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சார் சாப்பிடுவார். அதில் கொஞ்சம் நெய் கலந்து ஓரளவு நான் சாப்பிட்டு பார்ப்பேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்துட்டு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளுமே புதுசாக. மார்னிங் தான் கொஞ்சம் எனர்ஜி நல்லாயிருக்கும், அப்படியே போக போக நம்மளுக்கும் அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ என்னைக்கு ஷூட் பண்ணிட்டேன்னா ஹஸ்பண்ட் அன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் இருந்தாங்க. சரி அப்போ தான் நம்மளால ஒரு ஃபுல் டே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஈவினிங் மேலே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு அன்னைக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க. சீரியஸாக நம்மளே ஒருத்தவங்களே குழந்தைய பார்த்துட்டு இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். நம்மளுக்கு யாராவது மாற்றி ஹெல்ப்புக்கு இருந்தால் தான் கொஞ்சம் பரவாயில்ல. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் கலந்து வைக்கிறது, அப்புறம் டீ காஃபி போடுற வேலை. நான் காஃபி வந்துட்டு காலையில் ஒரு தடவை மட்டும் குடிப்பேன். பால் வந்துட்டு இப்போ என்னென்ன 3 டைம்ஸ் குடிச்சிட்டு தான் இருக்கேன். காலையில் ஏந்திரிச்சோன்னா ஒரு டைம், அப்புறம் ஈவினிங், அப்புறம் நைட்டு படுக்கிறப்பையும். ஏன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் குடித்தாலும் சீரியஸாக அந்த எனர்ஜிலாம் சுத்தமாக இருக்கிறதில்ல, கொஞ்ச நேரத்துலேயே இதாகிடுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோதான். ஈவினிங் மேலே ரொம்ப வீடியோஸ் எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் எங்களுடைய ரொட்டீன் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை, அடுத்து என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் பை.